உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையாக நீங்கள் கேட்கணும். இப்போ பேசுகிற இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, கர்த்தர் எனக்கு தான் பாஸ்டர் பேசுகிறாரு, நான் அந்த வார்த்தையை சுதந்திரித்து கொண்டு போவேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், அப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த மார்ச் மாதம் வந்துட்டா சிறு பிள்ளைகளெல்லாம் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? பதட்டமாகவே இருப்பாங்க. ஏன் பதட்டமாக இருக்கிறாங்க? எக்ஸாம். அப்படியே அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, செல்ஃபோன் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் அப்பா அம்மா வெளுன்னு வெளுத்து உட்கார வச்சுருப்பாங்க, பதட்டமாகவே இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இன்னும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு லீவு கிடைக்க போகிறது, ஒரு பயங்கரமான லீவு வரப்போகிறது. அந்த நாட்களில் நீங்கள் ஊரை சுற்ற போகிறீர்கள், உலகத்தை சுற்ற போகிறீர்கள், ஜாலியாக வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் தான் பார்க்க போகிறீங்க, புஸ்தகத்தை தொட மாட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அந்த நெருக்கத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம். நீ எத்தனை நாள் இருக்குது பரீட்சை முடிய? 28 நாள் இருக்குது. இனி எத்தனை நாள் இருக்குது நம்முடைய பரீட்சை முடிய? 18 நாள் இருக்குன்னு காத்திருப்பாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் மேன்மைக்காக காத்திருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்க வேண்டும். சிறையிருப்புக்குள்ள இருக்கிற நீங்க விடுதலைக்காக காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறீங்க? வியாதிக்குள்ள இருக்கிற நீங்க பலத்துக்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்ப நான் குறைவுக்குள்ள இருக்கிறேன்னா அவர் சொன்னதான் நடக்கும். மனுஷன் சொன்னது நடக்காது. இந்த உலகம் கொடுத்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. இந்த உலகத்தின் மூலமாய் வந்த சாபங்கள் பாவங்களால் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கணும்? இப்போ இந்த பிரசங்கத்தை நான் துவங்கியிருக்கிறேன்ல, நீங்களாம் என்ன எதிர்பார்ப்பீங்க? எப்போ அவர் முடிப்பார்? அப்படி தானே? இப்போ தான் நான் துவங்கி பேசிகிட்டு இருக்கிறேன். துவங்கிட்டாருன்னா நிச்சயம் முடிப்பார். ஆசிரியர் பாஸ்டர் 10:30 முடிச்சிருவார். போகிற வழியில் இந்த வழியில் போய் சிக்கன் எடுப்போமா, இல்லை இந்த வழியில் போய் எடுப்போமாங்கிற உங்கள் மைண்டு போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் பிரச்சனைகளுக்கு யாருமே காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். தேடி தேடி பிரச்சனைகளை எடுத்து நம்முடைய வாயிலையும் நம்முடைய சிந்தனையிலையும் வச்சுக்கிறோம். தேடி தேடி எடுப்போம். நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். என்ன இந்த பைய போகிறான், இவனுக்கு என்ன இன்னும் ஒன்றும் ஆகலை, டேய் வாடா, உனக்கெல்லாம் என்னடா தெரியுது அப்படின்னு நம்ம தேடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம், என்ன வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இல்லையா, எங்கே அந்த மனுஷனை காணோம், யோ என்னையா மனுஷன். நம்ம சில நேரங்களில் நம்ம தேடி தேடி பிரச்சனைகளாய் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், மேன்மைகளை நீ தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு அம்மாட்ட பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கெல்லாம் அற்புதம்லாம் செய்ய முடியாது, நீ ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். உனக்கு நான் அற்புதமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நாசுக்கா சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, மேஜையிலிருந்து விழுகிற அந்த அப்பத்தின் நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்போ விழுகும், நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் தர மாட்டேன்னு கூட சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னா மேஜைக்கு பக்கத்துலேயே காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படி என்ன செய்யும்? விழுகும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படித்தான். இந்த கூட்டத்துக்குள்ள போய் ஆண்டவரை சந்திக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்து பேச முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இடத்துல எந்ததையும் பெற்றுக்கொள்ள முடியனாலும் பரவாயில்ல, அவரை தொடாவது நான் செய்வேன், அற்புதத்தோடு தான் இன்னைக்கு திரும்பி வருவேன். இந்த வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை சுற்றிலும் இருக்கிறது பூரா பிரச்சனைகள் தான். பிரச்சனைகளுக்கு நடுவே, போராட்டங்களுக்கு நடுவே, நிந்தைகளுக்கு நடுவே நிற்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதை எதையுமே நீ பார்க்காத, நீ மேன்மைகளை மட்டும் பார்த்து கொண்டிரு. வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பைபிளில் ஒவ்வொருவரும் ஜெயிச்சாங்கல்ல. எப்படி ஜெயிச்சாங்க? யாருமே அங்கே இருக்கிற பிரச்சனையை என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. எல்லாரும் எதை பார்த்தாங்க தெரியுமா? சர்வ வல்லவரை மட்டும்தான் பார்த்தாங்க. எலிசாவை பிடிக்கிறதுக்காக ஒரு ராஜா பெரும் படையை அனுப்பிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா குதிரை சத்தங்களும் இராணுவங்களும் அந்த வீட்டை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறார். யாரு? ஆனால் வேலைக்காரன் என்ன செஞ்சான்? பயந்தான். இப்போ அவர் ஜெபிக்கிறார், வேலைக்காரனுடைய கண்ணை என்ன செய்யுங்க, திறங்க. இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்க போகுது. இந்த கண்கள் திறக்கும் போது கடன்காரன் தெரிய மாட்டான், கர்த்தர் தான் தெரிவார். அல்லேலூயா. இந்த கண்கள் திறக்கும் போது வியாதி தெரியாது, விடுதலை தான் தெரியும்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் மரண இருளை பார்க்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசையாக இருக்கிற தேவனை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவர் நித்தமும் என்னை நடத்துகிற தேவன். நம்முடைய நிலைமைகள் எப்படி மாறும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே இன்றைக்கி நைட்டே அம்புட்டு மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. இந்த நிலைமைகள் எப்படி மாறும், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நான் போவதற்கு என் சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், முன்னாடி தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாஸ்டர், இப்போ சாம்பார் வச்சு சாப்பிட்றேன். அதுக்காக அல்லேலூயான்னு யாராவது சொல்லுவீங்களா? ஆடி கார் வாங்கினா தான் அல்லேலூயா, சட்னி மாறிச்சுன்னா அல்லேலூயா கிடையாது. இதுதானே மாறி. நீங்கள் அசட்டையாக நினைக்காதீங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட இன்னைக்கு 100 ரூபா உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருந்தா உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, என் நிலைமையை விருத்தி அடைய செய்திருக்கிறீரப்பா. நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு என்னை விருத்தி அடைய செய்திருக்கிறீர். 5 கிலோ தான் அரிசி வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு 10 கிலோ வாங்குற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறீரப்பா. என் நிலைமை மாறி இருக்கு. இங்கே தான் நீங்கள் ஆண்டவரை நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம சின்னதுக்கெல்லாம் நன்றி செலுத்த மாட்டோம். பெருசாக வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்துக்கிட்டே இருப்போம். ஒன்றும் நடக்கலைன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாமே உள்ள நடந்துக்கிட்டு இருக்கிறது. உங்கள் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, உங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அனுதினமும் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார், நித்தமும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் வர 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 நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதை நீங்கள் நினைக்கல, அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நினைக்கிறதுக்காக இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். நீங்கள் எப்போ ஆமேன்னு சொல்லுவீங்க தெரியுமா? 10 பவுன் கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பீங்க. யாராவது வந்து இந்தாங்க 10 பவுன்னு சொல்லி கொடுத்ததுக்காக கர்த்தர் செய்த நன்மைகள் பாட்டெலாம் பாடிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம கொஞ்சத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அந்த கொஞ்சத்தில் உண்மை என்ன தெரியுமா? குறைவாக இருக்கும்போதோட கர்த்தர் இதை செய்திருக்கிறார் பாருங்க. தாவீது நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆடு மேய்க்கும் போது நன்றி செலுத்துறாரு, ராஜாவா மாறினதுக்கு அப்புறமும் நன்றி செலுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு தாவீது அதிகமாக எப்போ நன்றி செலுத்தினார்னா ஆடு மேய்க்கும் போது தான். நீங்கள் கூலி வேலை தான் செய்கிறீங்கன்னா அதுக்கு கூட நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கு பலன் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆடுகளெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே நன்றி. இதை நம்பி எனக்கு ஒரு பொறுப்பை எங்கள் அப்பா கொடுக்க செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கிண்ணாரத்தை எடுத்துக்கிடுவார், சிங்கம் வரும், கொண்டு போட்டுட்டு பாடுவார், இந்த சிங்கத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. கரடி வந்திருக்கும், கொண்டு போட்டுட்டு பாட்டு பாடுவார், இந்த கரடியை ஜெயிக்க பலன் தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. நேற்றைக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சே, மாற்றினீங்களே நன்றி ஆண்டவரே. முந்தானத்தை என் பிள்ளைக்கு சுகவீனமாக இருந்துச்சு, அதை மாற்றி கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. நேற்றைக்கு அந்த சகோதரர் எனக்கு பயங்கரமாக எழும்பி வந்தார், மாற்றி கொடுத்தீங்களே நன்றி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் டெய்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது டெய்லி கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். ஒரு செடியை நம்ம நட்டு வச்சிட்டோம், ஆனால் அந்த செடி வளரணும் தானே. அப்போ அது வளரணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி தான் நம்மளை கர்த்தர் நட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம வளரணும்னா ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவரில் நிலைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சோன்னா பதட்டமாக வேலைக்கு ஓடிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளுடைய கைகளில் உங்கள் கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரப்பா. என் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் அடுப்பு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளியில் போகும்போது உங்கள் வாகனத்தின் மேலே கையை வச்சு இந்த வாகனத்தை நீங்கள் கொடுத்தீங்களே நன்றி. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லும்போது, இதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள். இன்னைக்கு பிரசங்கம் கேட்டு போகிற ஆளு தான் வியாழக்கிழமை குறுக்கு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னம்மா குறுக்கு பெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் வந்ததுக்கு அப்புறம்தான் வியாழக்கிழமை ஐயோ குடும்ப ஜெபம் பண்ணாதனால தான் நமக்கு வந்திருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அப்படி இல்லைங்க, சுகமாக இருக்கும்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவர் நாளுக்கு நாள் துதிகளை ஏறெடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க, நான் பார்க்கணும். இன்னைக்கிலேருந்து நான் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. விட்டுறாதீங்க.
விட்டுறா. இன்றைக்கி சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகும்போது கூட துதிங்க. வீட்டுக்கு போய் உள்ளே போனோடனே, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு பலன் தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட உட்காருவீங்கள்ல, ஆண்டவரே இந்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. தேவனோட இருங்கங்க, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள் கலங்க மாட்டீங்க, நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் அவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல அப்படி நிற்பான். உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குடா, இருக்கட்டும், நான் கர்த்தரோட இருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பாட்டு இருக்கு, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உமைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். துன்பமோ துயரமோ வேதனைகளோ உம்மை விட்டு பிரிக்காது. இந்த பாட்டை எழுதின ரீகன் கோமஸ் ஐயாவுக்கு கையும் வராது, ஒரு காலும் வராது, வீல் சேரில் தான் இருக்கணும். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த துன்பமோ துயரமோ உம்மை விட்டு என்னை பிரிக்காது. அப்புறம் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி என்ன பாஸ்டர் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை கிடச்சிருச்சு, உங்களால் தான் நடக்க முடியாதுல்ல, உங்களால் தான் எந்திரிக்க முடியாதுல்ல, உங்களால் தான் மைக்க கூட பிடிக்க முடியாதுல்ல. ஆனால் அவர் பாடுறார், நீர் தந்த. அவர் இன்னொரு சரணம், ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். இந்த சாட்சியை சென்னையில் ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கத்தில் சொன்னேன். அங்கே இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளும் அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. ஏன்னா ஒன்றுமே சரீரத்தில் பலன் இல்லை. அவர் சொல்லும்போது நாம் துதிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சும் அந்த நன்மையை நினைக்காம இருக்கிறேனே. ஆண்டவர் எத்தனை நன்மை எனக்கு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறான். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் கொண்டிருக்குது. ஆனால் அவர் எனக்கு பலன் கொடுத்து இந்த துன்பத்தின் நடுவிலும் அவர் என்னை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த துன்பத்தின் நடுவிலும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னால் வாழவே முடியல, ஆனால் அவர் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆண்டவர் ஏங்கிக்கிட்டு இருப்பார், சாந்தி உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன், உன் வாழ்க்கை எப்படி கடந்துச்சு. ஆமாம் ஆண்டவரை மறந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க ஆண்டவரை. நீ எல்லாரையும் தேடி போகிற, யார் யாருக்கோ சேட் பண்ணுற, யார் யாருக்கோ ஃபோன் பண்ணுற, எனக்கு ஒரு நன்றி செலுத்தலையே, மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை. இந்த நிமிஷத்தில் இருந்து நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. அதுதான், இவ்வளோதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்கள் வேற ஒன்றும் உங்களால் ஒரு லட்ச ரூபா கொண்டு வாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர், கர்த்தருக்காக நான் கொண்டு வர முடியுமா? ஆனால் 1 மணி நேரம் துதிங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்தை பார்க்கல அது வெளியேற பெற்றது. அல்லேலூயா. இந்த 1 லட்சத்தை பார்க்கறது வெளியேற பெற்றதுங்க தெய்வ பிள்ளைகளே. கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் துதிக்கிறவர்களாக, அந்த நன்மையை நினைவு கூறுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். பிசாசு மறக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதில் 13வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் வர 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 விருத்தி அடைந்தான். இங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆனால் ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தார்? வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால்
மகா பெரியவன் ஆனான். நீங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க? நானா பாஸ்டர் எதை நோக்கி போகிறேனே தெரியல பாஸ்டர். காலையில் விடிஞ்சதான் தெரியுது, ஒரே சண்டைக்காடு வீட்டுக்குள்ளே. பிரதர், ஈராக்கில் யுத்தம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அது போங்க பாஸ்டர், என் வீட்டுக்குள்ளே யுத்தம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்க போதும். ஆரம்பித்தா என்ன, ஆரம்பிக்கலான்னு எனக்கு என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாஸ்டர். இப்போ நிறைய நேரம் நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர மற்ற காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறது. நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த வழியா அங்கே கொண்டு போகிறார். நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறேன், யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தேடி போய் பாருங்கள். யோசேப்புக்கு தரிசனம் காமிச்சிட்டு அந்த மேன்மைக்கு கொண்டு போகணுன்னு அவர் பிளான் பண்ணிட்டார். ஆனால் எந்த வழியாக கொண்டு போனார் அதுதான் முக்கியம். எந்த வழியாக கொண்டு போனார்? எந்த வழியாக கொண்டு போனார்? குழிக்குள்ளே கொண்டு போகிறாரு, கிணத்துக்கு அடியில் கிடக்கிறாப்புல யோசேப்பு. அடுத்து எங்கே கிடக்கிறாரு? போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக கிடக்கிறாரு. அடுத்து எங்கே கிடக்கிறாரு? செய்யாத குற்றச்சாட்டுக்காக சிறைச்சாலையில் கிடக்கிறாரு. என்ன பிரிஸ்கிலா? அப்போ கர்த்தர் எங்கே கொண்டு போவார்? நம்மளை மேலே கொண்டு போகணும்னா முதல்ல கீழே தான் கொண்டு போவார். நீங்கள் சொல்லலாம், கீழே போனாலும் அவருடைய கரம் என்னை தாங்கும். இன்னைக்குலேருந்து நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். இன்னைக்குலேருந்து எப்படி போகணும்? பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். போகும்போது உம்முன்னு போனால் இப்போ ஜம்முன்னு வாரானே, என்ன விஷயமா இருக்கும்? சர்ச்சில் எதுவும் காசு கொடுக்குறாங்களா? காசு கொடுக்கலங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வார்த்தை என் வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை நம்ம வைத்து பார்க்கும்போது வர வர நாளுக்கு நாள் இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். அவன் கார் வாங்கிட்டான் பாஸ்டர், நான் வாங்கலை. அவன் பைக் வாங்கிட்டான் பாஸ்டர், எனக்கு கிடைக்கல. அவன் 2 சிலிண்டர் வச்சிருக்கான், என் வீட்டில் 1 சிலிண்டர் தான். காலி ஆகும்போது மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா விருத்தி அடைய முடியாது. என் நிலைமையில் நான் மனரம்மியமாக இருந்தேன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் நிலைமை இதுதான். அவன் அந்த பாதையில் போகிறான், நான் இந்த பாதையில் போகிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் மேன்மையானது. நீங்கள் பொறுமையோடு இருக்கணும், அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். இந்த வாரம் எனக்கு ஒருத்தர் ஜிபேயில் 200 அனுப்பியிருந்தார். சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியாது என் நம்பரை. நானும் ஜிபே நம்பர் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் நம்பரில் ஜிபேயே கிடையாது. இன்னொரு நம்பர் இருக்குது 95430, அது 2வது தான் போட்டிருப்பேன். அந்த நம்பர் அவர் எப்படி கண்டுபிடிச்சி அனுப்புகிறாரு தெரில. அனுப்பிட்டு கீழே மெசேஜில் எழுதியிருக்கிறாரு, இந்த காசு எதற்காக தெரியுமா? அடங்கி இரு மெசேஜுக்காக அப்படின்னாரு. அதில் எழுதினேன், அவர் யாருன்னு தெரில, ஸ்டீவன் பேர் இருந்துச்சு. அடங்கி இருன்னு ஒரு மெசேஜுக்காக 200 ரூபாய் அப்படின்னாரு. அடப்பாவிங்களா, ஒரு மெசேஜுக்கு 200 ரூபா பரவாயில்ல. அது அவருக்குள்ளே பேசியிருக்கு, அவர் நிலைமையே அவர் உணர்ந்து அதை அனுப்பியிருக்கிறார். நான் அந்த இதில் என்ன அடங்கி இருக்கிறதுனா என்ன? குறைவுகளுக்குள்ளே பொறுமையோடு காத்திருக்கிறது தான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இதே மாதிரி தாங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விருத்தி அடைய தான் செய்ய போகிறாரு. ஆனால் அது நாளுக்கு நாள் தான் நடக்கும். ஒவ்வொரு நாள்லையும் நடக்கும், ஒவ்வொரு நேரத்திலையும் நடக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நடக்கும். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு அதிசயம். அதனால் மற்றவங்களை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப டல்லாயிரும். நம்மளையே நம்ம பார்த்து கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னையே நான் ஆராய்ந்து நான் என்ன கர்த்தருக்காக மாறணும், இன்னும் தேவன் என்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கிறார், இப்படியே சிந்தித்து கொண்டிருங்கள் ஒவ்வொரு நாள்லையும். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 58:11, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:11. சரி, இந்த வசனம் இதோட நிறுத்திக்கலாம்ப்பா. இது ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். இதில் முதல் பாயிண்ட் தான் நமக்கு தேவை. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தெய்வன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். நாளைய குறித்து நான் கவலையே பட மாட்டேன் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு காசு கொடுக்கணுங்கிறத 1 மாதமாக நினைக்கிறேன். எத்தனை மாதமாக? 1 மாதம். ஆனால் என்னால் 1 ரூபா கூட அந்த சிஸ்டருக்கு கொடுக்க முடியல. அப்போது உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டு ரிட்டன் போனோம்ல, அப்படி போகும்போது அவங்கள இறக்கி விடும்போது என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 500 ரூபாய் அந்த சிஸ்டருக்கு கொடு அப்படின்னாரு. அந்த 500 ரூபா தான் இருந்துச்சு. சரின்னு தூக்கி இறங்கும்போது, சிஸ்டர் இதை வச்சுக்கோங்க, வேணாம் வச்சுக்கோங்க சொல்லி இறக்கிட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் சிஸ்டர் அழுகுறீங்க? கிழிஞ்ச 500 ரூபாய் எதுவும் கொடுத்துட்டேன்னா நான் நினச்சிக்கிட்டு, ஏன் சிஸ்டர் அழுகுறீங்க? நல்லதானே நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா, பாஸ்டர் என் நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டர்,
என் வீட்டில் கருவேப்பிலை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன். ஒரு அரிசி வாங்கி சமைக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தேன். ஆனால் என்ன ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் நித்தமும் நடத்துகிற தேவன். காரை விட்டு இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனால் இறங்கும் போது கரெக்டாக நடத்தினார். உங்களையும் நடத்துவார், என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நான் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவேன். 1 நாளாகமம் 16:11 வாசிங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்ப நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்துறாருல்ல. என்னங்க அமைதியாயிட்டீங்க? கர்த்தர் சொல்ற நான் உன்னை நித்தமும் நடத்துவேங்கிறாரு. ஆனா இந்த வசனத்துல அறிவுரை நமக்கு சொல்லப்படுகிறது, நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். அப்போ இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடணும். நம்ம கர்த்தரை தேடாதப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் நம்மளை கைவிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போவார். ஏன் கொண்டு போகிறாருன்னா, அவரை தேடுவதற்காக. ஜபமே பண்ணுறதில்ல, திடீர்னு ஒரு வயிறு வலி வரும். இந்த வயிறு வலி அவரை தேடுவதற்கான ஒரு வழி. நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை சரியான பாதையில் கொண்டு வருகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். நான் யோசித்தேன், கோல் எப்படி இவங்களை தேற்றும்? கோல் எதுக்காக வச்சுருப்பாங்க? ஸ்கூலில் ஏஞ்சல் பெரம்பு வச்சுருக்குறாங்கல்ல, ஸ்கூலில் பெரம்பு வச்சுருக்குறாங்கல்ல, அந்த பெரம்பை எடுத்து நீ ஸ்கூலில் இந்த பெரம்பு என்னை தேற்றுகிறது அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? பெரம்பை ஒழிச்சு வைக்க தான் யோசி. இதை வச்சு அடி வெளுக்கிறாங்களே ஆண்டவரை, இப்போ ஹோம்ஒர்க்கு செய்யலாம் அப்படி தானே. அப்போது தாவீது சொல்கிற, உம்முடைய கோலும் உமது தடியும், இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை அடிக்கும் சொல்லலை, தேற்றும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சரியான பாதையில் வா, அந்த பக்கம் போகாத. இங்கே என்ன சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாரம் வாரம் குடும்ப ஜெபமே பண்ண மாட்டேங்கிற. அப்போ உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அடி, இந்த அடி உன்னை கொல்லாது, இந்த வழி உன்னை தேற்றி சரியான பாதையில் கொண்டு வரும். இப்போ புரிஞ்சிருச்சு அந்த வசனத்துக்கான அர்த்தம்? அப்போது ஆண்டவரை நம்ம நித்தமும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நித்தமும் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான் அவனுக்குள்ளே நாம் போக முடியும். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களே, அப்போ ஒவ்வொரு நேரம் கர்த்தருக்காக கதவை திறக்கிறீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்ன வேதத்தை திறக்கிறீங்கல்ல, கர்த்தருக்காக நீங்கள் கதவை திறக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கணவரை கூப்பிட்டு வாங்கங்க நம்ம பிள்ளைகளுக்காக கை கோர்த்து ஜெபிப்போம் சொல்லி நினைவு கூறுறீங்கல்ல ஆண்டவரை, அப்போ நீங்கள் கர்த்தருக்காக கதவை திறக்கிறீங்க. நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்தணும்னா நித்தமும் அவரை தேடுங்க. இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு போங்க, இனிமேல் ஜெபிச்சுட்டு தான் போவேன். சண்டை மட்டும் டெய்லி போடுறிய, ஆனால் கர்த்தரை நித்தமும் தேடுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும், நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும், அதின் பான பலியும் அன்றி, அதின் பான பலியும் அன்றி, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்வார், நீ டெய்லி ஜெபிக்கிறியா, டெய்லி வேதம் வாசிக்கிறியா, இதுதானே உன்னை நித்தமும் உன்னட்டிருந்து நான் எதிர்பார்க்கிறது. ஆமேன். ஸோ கர்த்தரை தேடுகிறதுலே ஒரு வாஞ்சை வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இதுதான் வாஞ்சை. காலையில் எந்திரிச்சோன்னே கர்த்தரை தேடணும்யா, நான் எல்லா நேரமும் கர்த்தரோட இருக்க வேண்டும். இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்தா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு வேகமாக போயிடுவோம். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உங்கள் நிலைமையை ஆசீர்வதிப்பேன்னார். அப்போ என்ன ஆசீர்வாதம்? வர வர நம்மளை விருத்தி அடைவார். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நாமளும் ஆண்டவரை தேடணும். வெரி சிம்பிள், இதை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவதாக கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே தான் நீங்கள் விசுவாசத்தை வைக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார்ல, அவர் சொல்லியபடியே என்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்.
அப்போ நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் என்ன செய்யணும்? வாஞ்சையை வைக்கணும். ஆதியாகமம் 28:15 யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு வெறுமையாய் படுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அதை எங்கே போகிறதுன்னு யோசித்து கொண்டு படுத்திருக்கிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் யாக்கோபுக்கு தெரியவில்லை. ஆனால் யாக்கோபை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்னு வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம், நீ எங்கெல்லாம் போகிறியோ அந்த இடத்துல எல்லாம் உன்னை காத்துக் கொள்வேன். ஆண்டவர் நமக்கு முதல்ல நம்மளை காக்குறாரு. எல்லாருக்கும் புரியுதா? நீங்க எல்லா நேரத்திலும் ஆசீர்வாதத்தையே எதிர்பார்க்கிறீங்க. ஆனா முதல்ல கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுகிறார். முதல்ல கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். முதல்ல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிறார். ஆமென். ஒருத்தன் அப்படியே நோய் நொடியோடு இழுத்துக்கிட்டு கிடக்கிறான். டிபி நோயில், நாளைக்கு சாக போகிறான். நீ தாண்டா இனிமேல் பிரசிடண்ட்டு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சார் என்னால் எந்திரிக்கவே முடியல, பிரசிடண்ட்டுங்கிறீங்க, நாளைக்கு செத்து போயிடுவேன் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எல்லாம் பலன் கொடுத்துருக்கிறாருன்னா ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா உங்கள் மேலே நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதுக்காக தான். லோன் வாங்க போனால் கூட 45 வயசா லோன் கிடையாதுன்றவாங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆனால் கர்த்தர் 80 வயசுலேயும் லோன் கொடுப்பாரு. என்ன அல்லேலூயாவை காணோம்? ஆண்டவர் உங்களுக்கு 80 வயசுலேயும் லோன் கொடுப்பாரு. ஏன்னா அவர் உங்களை மரண பணிந்து நடத்துவார். அவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே யாக்கோவை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், டே நீ தாண்டா கலங்கி போய் நிற்கிற, ஆனால் நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். வாசிமா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நீ இப்ப போறல, இப்ப போகும்போது உனக்கு போராட்டம் வரும். நீ போற இடத்துல உனக்கு ஏமாற்றம் வரும். போற இடத்துல அநேகர் உன்னை ஒதுக்குவாங்க. போற இடத்துல உன் சொத்தை எப்படி அபகரிக்கலான்னு ஒருத்தன் நினைப்பான். ஆனால் நான் உன் கூடவே இருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அது வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல பாஸ்டர், ஆனால் என்னை கைவிடாமல் வச்சிருக்கிறார். அதுக்காக நன்றி. கர்த்தர் என்னை இன்னும் உயர்த்தலை பாஸ்டர், ஆனால் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு பாஸ்டர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா அவர் என்னை மறுபடியும் உயர்த்தும்படியாகத்தான் என் கூட இருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ திரும்பவும் இதே இடத்துக்கு வருவ. இன்னைக்கு ஆராதனையில் உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. திரும்பவும் உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், திரும்பவும் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். அந்த இடம் வருகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம சாந்தியுடைய அம்மா அப்பா, எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாங்க முதல் முறையாக 2019. அப்போது அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு, இனிமேல் எங்களால் இந்த பூமியில் இருக்க முடியாது, வாழ முடியாது, நாங்கள் சாகணுன்னு எங்கேயாவது போகிறோம் அப்படி. அப்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவீங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க அதை நினைவு கூர்ந்து என்ற ஒரு முறை சொன்னாங்க. அன்னைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் மறக்கலை. கர்த்தர் எங்களை மறுபடியும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஓடி போனவங்க அல்ல, எங்கே இருந்து ஓடுனீங்களோ அங்கே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேக கண்கள் காணணும்ல, அநேக கண்கள் உங்கள் அற்புதத்தை பார்க்கணும்ல, அநேக கண்கள் உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத அறியணும்னு சொல்லி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கேயும் ஓடி போக முடியாது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து, திரும்பவும் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருவேப்பா. கொண்டு வரும்போது சும்மாலாம் கொண்டு வர மாட்டேன், உன்னை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளாய். அல்லேலூயா. வெறுங்கையாய் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏன் எலோகே உம்மை துதிப்பே. 1 சாமுவேல் 23:24. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல், இதுதான் ரொம்ப முக்கியம். இத பென்சில் ஏதாவது வச்சு தான் நோட் பண்ணிக்கோங்க. சவுல் அனுதினமும் அவனை தேடியும், அனுதினமும் இந்த தாவீதை தேடியும், தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை, சவுலுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா நித்தமும் நடத்துறாருல கர்த்தர். இப்போ சவுல் கொல்லணும்னு தாவீதை தேடினாலும்
இந்த சவுலால தாவீதை கண்டுபிடிக்க முடியல. அது தாவீதுடைய திறமை கிடையாதுங்க, அது கர்த்தர் தமது கூடார மறைவிலை மறைத்து நம்மளை காக்கிறார். சாத்தா உங்களை அழிக்கணும்னு தேடுவான், உங்க குடும்பத்தை இல்லாம ஆக்கணும்னு தேடுவான். ஆனா கர்த்தர் அவன் கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனா போராட்டம் வரும். அவன் தேடும்போது நம்ம ஓடி ஒளியணும், அவன் தேடும்போது நம்ம மறைந்திருக்கணும், அவன் தேடும்போது நமக்கு வலிக்கும். ஆனா கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவனால உங்களை மேற்கொள்ள முடியாது. சவுலால தாவீதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா சவுலைத்தான் கர்த்தர் தாவீதுடைய கைகளை ஒப்பு கொடுத்தார். 2 முறை ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒரு முறை பாத்ரூம் போயிருக்கிறார் ஒரு குகைக்குள்ள, தாவீது பின்னாடியே வந்து குத்தி இருக்கலாம், ஆனால் அவருடைய சால்வை அறுத்துட்டு மட்டும் போயிட்டார். ஒரு முறை நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஈட்டி பக்கத்தில் இருக்குது, அப்பயும் ஈட்டி எடுத்துட்டு போயிட்டார் ஒழிய சவுலை கொல்லலை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். அல்லேலூயா. நான் யாரோடையும் போராட மாட்டேன் பாஸ்டர், ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் போய் சவுலை கொல்ல மாட்டேன் பாஸ்டர், நான் போய் சவுல்கிட்ட போராட மாட்டேன், நான் இந்த காரியத்தை பார்க்க மாட்டேன், ஏன்னா என்னை நித்தமும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்க வேண்டும். அவன் என்னை தேடினாலும் அவனால் என்னை மேற்கொள்ளவே முடியாது. இந்த பிரச்சனையால் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலையால் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த நெருக்கத்தால் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? அந்த விசுவாசத்தோடு கூட, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தரனை அதிகப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே.